இந்த காசு சம்பாதிக்கிறதுல பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. வேலை, லாபம், சொத்து, பிராண்ட். சராசரி மனுஷனை பாத்தியானா அவன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேலை மாத்திரம் தான் தெரியும். வேலைக்கு போனா காசு. ஆனா வேலையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது உனக்கு நிரந்தரத்தை தரும். ஆனா உன் நேரம் அதை அப்படியே சக்கின் பண்ணும். நீ பாத்துருக்கிறியா? பெரிய ஐடி வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 4 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஆனா பொண்டாட்டி முகத்தை பாக்குறதுக்கு டைம் இருக்காது. லேப்டாப்ப மடியில வச்சுட்டு சச்சுக்கு 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 சச்சுக்குன்னு உட்காந்துப்பாங்க. குழந்தையோட விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த குழந்தை வந்து கத்தி பிடிக்கும், இவன் என்ன வந்து தொல்லை பண்றா, கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே எடுக்கிறதுக்குள்ள அவங்களால முடியாது. ஏன் முடியாது? அவன் கொடுக்குற லீவு தான் நீ எடுத்துக்க முடியும். உன்னால லீவ் எடுத்துக்க முடியாது. உன்னோட நேரம்ன்றத அப்படியே இதாயிடும். சோ உண்மையிலேயே காசுன்றது எங்க வரும்? லாபம். லாபம்னா என்னது? நீ ஒரு ரிஸ்க் எடுக்கிற, அந்த ரிஸ்க அடுத்தவன் எடுக்கல, அந்த ரிஸ்க்ல கீழவும் உனக்கு நஷ்டமும் வரலாம், அந்த ரிஸ்க்ன்றது உனக்கு ப்ராஃபிட்டும் வரலாம். ரிஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட். நீ பண்ற ஒரு சொல்யூஷன், நீ கொடுக்கிற ஒரு தீர்வுன்றது எல்லாருக்கும் தேவையான தீர்வா இருந்துச்சுன்னா நிறைய காசு, கொஞ்சம் பேர் தான் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மி காசு. ஓகே. 3வது சொத்து. சொத்துல இருந்து வர காசு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு மாசம் மாசம் வாடகை வருது. எவ்வளவு வாடகைன்னு சொல்லுங்க பாப்போம்? 5 லட்சம் பர் மந்த் வாடகை. அப்படி என்ன வச்சிருக்காரு? ஒரு வேர் ஹவுஸ், ஒரு குடவுன். மாசம் மாசம் நோவாம நீ தூங்க தூங்க அங்க அந்த இடம் உனக்கு காசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சொத்துன்றது வெறும் இடம் மாத்திரம் தான் சொத்தா? அறிவுசார் சொத்துகள் இருக்கு. நான் ஒரு புக் எழுதினேன், அந்த புக் எழுதுறதுக்கு எனக்கு 2 மாசம் ஆச்சு. இப்போ ஒரு வாட்டி அந்த புக் விற்கிறப்போவும் யாருக்கு காசு வருது? அதோட அறிவு சொத்து யாருது? எனக்கு. நீ ஒரு ஆப் பண்ற, அந்த ஆப் பண்றதுக்கு எஃபர்ட்ன்றது ஒண்ணுதான். ஆனா அத 10,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய். அதே 1 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா 1 லட்சம் ரூபாய். காசை 10 ரூபாவா ஜாஸ்தி ஆக்கணும்னா 10 லட்சம் ரூபாய். ஆனா நம்ம போடுற முயற்சின்றது ஒரு வாட்டி தான். சோ அறிவுசார் சொத்துகள் கூட சொத்துகள் நடுவுல தான் வரும். சொத்துனால நீ தூங்குறப்ப அது உனக்காக காசு சம்பாதிக்கிறதுக்கு இதாகும். சோ 4வது என்னது? பிராண்ட். பிராண்ட் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு யாராவது ரோட்ல போறவங்க வந்து உங்ககிட்ட, சார் எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்க? ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களோட மைண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிட்டி எங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷில் இருக்குது. ஆன்லைன் உமன் வெல்னஸ் கிளப். நீங்கள் 7 days ஃப்ரீ ட்ரையல் மைண்ட் ஃப்ரெஷ்ஷில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையல் நீங்கள் எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.